பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுது விவஞ்சலன் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட புதிதாக்கப்படுதலை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். புதிதாக்கப்படுதல் என்பது ரினியூ என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மட்டுமல்ல பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் என்று ரோமர் 12:2 கூறப்பட்டுள்ளது. நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிறதுனாலே நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, நம்முடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று எபேசியர் 4:23-24 கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை ஆண்டவர் தருகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, நாம் அனுதினமும் புதிதாக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடைய வேண்டும். நம்ம ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த தயவுக்காக அம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய காரியங்களை நீர் புதிதாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்களுடைய மனதையும் எங்களுடைய உள்ளான மனுஷனையும் நீர் புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் அவ்விதமே செய்ய போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.